நம்ம இந்த வீடியோவில் வந்து 2026 ஜனவரி மந்தோட முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஃபார்மேட்டில் நம்மளோட ஆப்பில் வந்து இன்னும் 2 to 3 டேஸில் அப்லோட் பண்ணிடுவோம். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கலாம் ஆப்பில். ஃபர்ஸ்ட் கொஷின், தேசிய புலனாய்வு முகமையின் தலைவர் யார்? ஆன்சர் ராஜேஷ் அகர்வால். 2008 வந்து மும்பையில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததில்ல, அதுக்கு அடுத்து தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை லான்ச் பண்ண டேட் வந்து 2008 டிசம்பர் 31. சில புக்கில் வந்து 2009 இருக்கும், ரெண்டுமே கரெக்டு தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. செகண்ட் ஒன், தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 24. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் வந்து அக்டோபர் 11. தேசிய பெண்கள் தினம் வந்து பிப்ரவரி 13. சர்வதேச பெண்கள் தினம் வந்து மார்ச் 8. விமென்ஸ் ரிலேட்டடாக இந்த 4 டேட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின், விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, விதர்பா. இந்த விஜய் ஹசாரே வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். இது ஸ்டார்ட் பண்ணது 2002-2003. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசை வென்ற காவல் நிலையம் எது? ஆன்சர் மதுரை மாநகர காவல் நிலையம். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய ரயில்வேயில் அறிமுகப்படுத்தப்பட்ட மனித வடிவ ரோபோவின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏஎஸ்சி அர்ஜூன். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமற்ற மாவட்ட நீதிமன்றம் எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. நெக்ஸ்ட் ஒன், யுனெஸ்கோவால் குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 2025. ஸோ யுனெஸ்கோவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ ஸ்டார்ட் பண்ணது 1945 நவம்பர் 16. யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸில் இருக்குது. பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, டெங்கு நோயை பரப்பும் கொசு எது? நம்ம இந்தியாவிலேயே வந்து டெங்குவால் அதிகமாக அஃபெக்ட் ஆன ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏடிஸ் எஜிப்தி கொசு. டெங்கு தினம் வந்து மே 16. நெக்ஸ்ட் ஒன், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் வகைகளை அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது? ஆன்சர் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், உலக மகளிர் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு அறிவுசார் நகரம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் திருவள்ளூர். நெக்ஸ்ட் ஒன், உலகிலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெனிசுலா. நெக்ஸ்ட் ஒன், சுதர்சன சக்கரம் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வான் பாதுகாப்பு அமைப்பு. நெக்ஸ்ட் ஒன், நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் எந்த இடங்களுக்கு இடையே இயக்கப்படும்? ஸோ வந்தே பாரத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரெயின் 18ன்னு சொல்லுவோம். வந்தே பாரத் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2019. ஃபஸ்ட்டு எங்கே வந்து இது இயங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி டு வாரணாசி. இந்த வந்தே பாரத்தில் ஸ்லீப்பர் அப்படின்றத இனிமேல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொல்கட்டா டு கவுஹாத்தி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய இராணுவம் எந்த ஆண்டை நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்தல் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் 2026. ஸோ நம்ம இராணுவ தினம் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? ஜனவரி 15. கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4. விமானப்படை தினம் வந்து அக்டோபர் 8. நெக்ஸ்ட் ஒன், 2026 ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் அபுதாபி. அபுதாபி வந்து யுஏஇயில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் ஒன், சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். நம்ம 2011 மக்கள் தொகை கணக்குப்படி அதிகமான பாப்புலேஷன் இந்த ஸ்டேட் தான். நெக்ஸ்ட் ஒன், தேசிய இளைஞர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 12. ஜனவரி 12 தான் வந்து சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள். சுவாமி விவேகானந்தரோட ஒரிஜினல் நேம் வந்து என்னென்னு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் நாள். நம்ம இந்தியாவில் தேர்தல் ஆணையம் வந்து 1950 ஜனவரி 25 இந்த டேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஜனவரி 25 தான் அதனால் நம்ம ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த தேர்தல் ஆணையத்தோட தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஞானேஷ் குமார். இப்போ இவர் தான் இருக்கார்.
நெக்ஸ்ட்டு 2027ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் எத்தனையாவது கணக்கெடுப்பாக அமையும்? 16வது கணக்கெடுப்பு. சுதந்திரத்திற்கு பிறகு 8வது கணக்கெடுப்பு. நம்ம இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா ஹென்றி வால்டரை சொல்லுவோம். வால்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1872. அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தது லார்ட் மாயோ. ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்டான சென்சஸாக இருக்காது. ஸோ கொஷினில் ஃபஸ்ட்டு முழுமையான இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ராப்பரான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1881. அதுக்கடுத்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 2011 நம்ம எடுத்தது 15வது சென்சஸ். 2021 கோவிட்னால எடுக்க முடியலை, அதனால் இப்போ 2027 எடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் மாதவிடாய் கால சுகாதாரம் ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது? பிரிவு 21. நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 பகுதி 3 இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமை. இதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 12 இருந்து 35 வரைக்கும். நெக்ஸ்ட்டு, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் யார்? ஆன்சர் பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தாவா. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 கொண்டு வந்திருப்பாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு சட்ட அந்தஸ்து எப்போ வழங்கியிருப்பாங்கன்னா 2003. நெக்ஸ்ட்டு, உலகின் 2வது மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளர்? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா. ஃபஸ்ட்டு சைனா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்ட ஆண்டு? 1985. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குழந்தைகளுக்கு சில்ட்ரன்ஸுக்கு 12 நோய்களுக்கு தடுப்பூசி ப்ரொவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு 11 நோய்க்கு தடுப்பூசி வழங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் நீர்வள மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜேந்திர சிங். நெக்ஸ்ட்டு, உலகம் உங்கள் கையில் திட்டம் தொடங்கப்பட்ட நாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 5, 2026. ஸோ ஃப்ரீயாக லேப்டாப்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்களோ அந்த ஸ்கீம் தான் இது. கவர்மெண்ட் இப்போ சேஞ்ச் ஆனனால பழைய கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்கீம்ஸ் படிக்க தேவையில்லை. ஒரு சில இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு, தேசிய மஞ்சள் வாரியத்தின் பிராந்திய அலுவலகம் எங்கு அமைக்கப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு. இந்த தேசிய மஞ்சள் வாரியம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 14. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தெலங்கானாவில் இருக்குது. ஸோ 2025 தான் கொண்டு வந்தாங்களா. இதோட ஃபஸ்ட்டு சேர்மேனோட பேர் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்மேன் பேர் பிஜி ரெட்டி. நெக்ஸ்ட்டு, அயலக தமிழர் மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட்டு, 2026 60 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே, இது ஒரு நாளைக்கு 60 மில்லியன் லிட்டர் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் தமிழ்நாட்டில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு, 2026ஆம் ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்தி முதலிடத்தை பிடித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட்டு, வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் பெற்றவர்கள் யார்? ஸோ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தாலே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அவார்ட்ஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் இப்போ லைனாக அடுத்தடுத்த கொஷின்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் டி. இவங்க எல்லாருமே தீ அணைப்பு வீரர்கள். ஸோ இந்த கொஷின் எஸ்ஐபிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் கலிமுல்லா. நெக்ஸ்ட்டு, காவல் ஆய்வாளர் நடராஜன், உதவி ஆய்வாளர்கள் சத்யானந்தன், மணிகண்டன், அதுக்கப்புறம் நட்ராஜன், அதுக்கப்புறம் காவலர் கண்ணன். இவங்களுக்கு என்ன அவார்டை கொடுத்தாங்க 2026? ஆன்சர் ஆப்ஷன் சி காந்தி அடிகளார் காவல் பதக்கம். ஸோ இந்த அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னு கூட கொஷின் கேட்கலாம். இந்த நேம்ஸ்லாம் அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்திய சர்வதேச கல்வி மாநாடு 2026 நடைபெற்ற இடம்? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. 36வது கேள்வி, முதல் சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் ஒன், அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு 2026 முதல் கட்டம் எங்கு தொடங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. ஸோ இந்த புலிகள் கணக்கெடுப்பு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க, டைகரோட சென்சஸ். ஸோ இப்போ 2026க்கு முன்னாடி அப்போது 2022 எடுத்திருக்காங்க. 2022 கணக்குப்படி எவ்வளோ புலிகள் இந்தியாவில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3682 புலிகள் இருந்தது.
இந்த சென்சஸ் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து 2006. நெக்ஸ்ட்டு ஜூலை 29 தான் வந்து சர்வதேச புலிகள் தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின் 2026 ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்தியவேல் முருகனார். நெக்ஸ்ட்டு தந்தை பெரியார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அருள்மொழி. நெக்ஸ்ட் கொஷின் அண்ணல் அம்பேத்கர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிந்தனை செல்வன். நெக்ஸ்ட் கொஷின் பேரறிஞர் அண்ணா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் துரைமுருகன். நெக்ஸ்ட்டு பெருந்தலைவர் காமராஜர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இதயத்துல்லா. நெக்ஸ்ட்டு மகாகவி பாரதியார் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நெல்லை ஜெயந்தா. நெக்ஸ்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் யுகபாரதி. நெக்ஸ்ட்டு திருவிகா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் இறையன்பு. நெக்ஸ்ட் கொஷின் விஸ்வநாதம் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் எஸ் செல்லப்பா. நெக்ஸ்ட்டு கலைஞர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் எழுத்தாளர் விடுதலை விரும்பி. நெக்ஸ்ட்டு இளையராஜா எந்த விழாவில் பத்மபாணி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 11th எடிஷன் அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழா. நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எந்த அதிவேக ரயில் வழித்தடத்தில் இயக்கப்படும்? ஆன்சர் மும்பை அகமதாபாத். இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கொண்டே வரலை இந்தியாவில். ஆனால் உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். வருஷம் வந்து 1964 அங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின் காணாமல் போன நபர்களை குறிப்பாக குழந்தைகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்ட ஆப்ரேஷன் மிலாப் யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டெல்லி காவல்துறை. நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெறும் இடம்? ஆன்சர் ஹரியானா. நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் நகர்ப்புற இரவு நேர சஃபாரி எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில். எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது? லக்னோனாலே உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் மாநில பாக்டீரியாவை அறிவித்த முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. நெக்ஸ்ட் கொஷின் 2026 எத்தனை பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன? ஆன்சர் வந்து 5. ஸோ இந்தியாவோட மிக உயரிய விருது எதுன்னு கேட்டால் பாரத ரத்னா. அதுக்கடுத்து வந்து பத்ம விபூஷன், அதுக்கடுத்து பத்மபூஷன், அதுக்கடுத்து பத்மஸ்ரீ. ஸோ 2026 இந்த பத்மா விருதுகள் டோட்டலாக எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 131 கொடுத்துருப்பாங்க. இதில் பத்ம விபூஷன் வந்து 5, பத்மபூஷன் வந்து 13, பத்மஸ்ரீ வந்து 113. இந்த எல்லா டேட்டாவும் நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் இந்த பத்ம விபூஷன் இருக்குல்ல, இந்த 5 பேர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 5 பேர் வந்து தாமஸ், நாராயணன், அச்சுதானந்தன், அதுக்கடுத்து ராஜம், தர்மேந்திர சிங். இந்த 5 பேரில் வந்து இந்த மேலே இருக்கிற 3 பேருமே வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு 6வது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் 2026 நடைபெற்ற இடம்? ஆன்சர் வந்து லே லடாக். இதோட ஜனவரி மந்தோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை இதே மாதிரி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.